ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சுக்கு மல்லி காப்பி தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு சுக்கு, தனியா, ஏலக்காய், மிளகு இதையெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்து அதில் அரைக்கப்பளவு எடுத்து வச்சுருக்கிற தனியாவை போட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதில் 4 ஏலக்காய், 8 மிளகு இதையும் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதையும் இந்த பிளேட்டுகளை மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயோட ஹீட்லேயே சுக்கை போட்டு சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். சுக்கை நல்லா தட்டி எடுத்துக்கணும், அப்போ தான் மிக்ஸி ஜாரில் ஓடும். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நாம் ஆற வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சுக்குமல்லி காப்பி பொடி ரெடி. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதை நல்லா காஞ்ச உடனே அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி காப்பி பொடியை சேர்த்துக்கலாம். நான் 2 பேத்துக்கு செய்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதிக்கும் போது தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இதில் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுக்குமல்லி காப்பி ரெடி. தேங்க்யூ.